இக்ராம் அவர்களே, தேசிய மக்கள் சக்தி தமிழ் பேசும் மக்கள் நலன் சார்ந்து என்னென்ன விடயங்களை இந்த பாராளுமன்ற ஆணையின் பின்னர் முன்னெடுக்க இருக்கிறது? தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் அதனுடைய அடிப்படை தத்துவம் இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்து இங்கே வாழுகின்ற அனைத்து மக்களும் சமமானவர்கள், இந்த நாட்டினுடைய பிரஜைகள் என்று அது கருதுகின்றது. இந்த நாட்டினுடைய மக்கள் இன ரீதியாக சிங்களம், தமிழ், முஸ்லீம் என்று இருக்க முடியும். அதே போன்று மொழி ரீதியாக சிங்களம் பேசுபவர்கள், தமிழ் பேசுகின்றவர்கள், இன்னும் ஏனைய மொழிகளை பேசுகின்றவர்கள் என்று அடையாளப்படுத்தலாம். அதே போன்று மத ரீதியாகவும் நாங்கள் இந்த நாட்டு மக்களை பல்வேறு, அதாவது இந்து மதத்தை பின்பற்றுவர்கள், கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகின்றவர்கள், பௌத்தம், இஸ்லாத்தை பின்பற்றுவர்கள் என்று அடையாளப்படுத்தலாம். இந்த ஒவ்வொரு சாராருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கின்றது. இதிலே குறிப்பாக நீங்கள் தமிழ் பேசுகின்ற மக்கள் என்று நீங்கள் கருதுகின்ற மொழி ரீதியாக நீங்கள் நாடுகின்றீர்கள். அதுக்குள்ளால் தமிழ் பேசுகின்ற முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள், தமிழ் பேசுகின்ற இந்துக்கள் இருக்கின்றார்கள், தமிழ் பேசுகின்ற கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள், அதனூடாக நாடப்பட்ட வடகிழக்கு மக்கள் இருக்கின்றார்கள். இந்த ஒவ்வொரு சாராருக்கும் தனித்தனியான பிரச்சனைகள் இருக்கின்றது என்பதனை தேசிய மக்கள் சக்தி ஏற்றுக்கொள்கின்றது. அவர்களுடைய காணி பிரச்சனை இருக்கின்றது, இனப்பிரச்சனையினால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது தேசிய பிரச்சனை என்று நாங்கள் சொல்லுவோம் அல்லது இனப்பிரச்சனை என்று சொல்லுவோம். இந்த இனப்பிரச்சனைக்கு கடந்த காலங்களில் பல்வேறு அரசுகளும் பல்வேறு தீர்வுகளை முன்வைத்து வந்துள்ளன. என்றாலும் கூட அவை அனைத்தும் உண்மையான தீர்வுகளாக முன்வைக்கப்படவில்லை. அந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற வகையில் முன்வைக்கப்படவில்லை. அந்த மக்கள் மீது கரிசனையோடு முன்வைக்கப்பட்டதல்ல. கடந்த கால ஆட்சிகளை நாங்கள் குறிப்பிடுவதாக இருந்தால் நான் பலபோது சொல்வது இனவாதத்தை மையமாக கொண்ட ஆட்சி. இந்த நாட்டு மக்களை இன ரீதியாக பிரித்துத்தான் அவர்கள் வாக்கு எடுத்து ஆட்சி அமைத்திருக்கின்றார்கள். எங்களுடைய ஆட்சி அப்படி அல்ல. எங்களுடைய ஆட்சியை நாங்கள் மக்கள் ஆட்சி என்று சொல்லுகின்றோம். கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே எங்களுடைய வாக்கு வீதம் 2019 விட பாரிய அளவில் அதிகரித்திருப்பது வடகிழக்கில், கூடுதல் அதிகரித்திருப்பது எங்கள் ஜப்னாவில், யாழ்ப்பாணத்தில், அதற்கு பின்னர் வன்னியில், அதற்கு பின்னர் நுவரெலியாவில். எனக்கு இடையில் வெடிபட்டது தமிழ் பேசும் என்ற மக்கள் என்ற அந்த வட்டத்துக்குள் நாங்கள், அதாவது மலையக மக்களையும் நாங்கள் உள்ளடக்குகின்றோம். இந்த அனைத்து தரப்பினருக்கும் நீதியான, சமத்துவமான, இந்த நாட்டு பிரஜைகள் என்று அவர்கள் உணரக்கூடிய வகையில் தீர்வு திட்டத்தை வார்த்தைகளுக்கு அப்பால் 13 சமஸ்தி, மாகாண சபை என்ற வார்த்தைகளுக்கு அப்பால் இந்த நாட்டிலே தாங்களும் சமமான பிரஜைகள் என்று மதித்து வாழக்கூடிய அந்த தீர்வினை நாங்கள் வழங்குவதாக எங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம். அதனோடு சேர்த்து நாங்கள் சொல்வதாக இருந்தால் அதாவது நாங்கள் முழுமையான ஒரு இந்த அரசியலமைப்பு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றோம். அந்த அரசியலமைப்பு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது எல்லா மக்களோடும் கலந்துரையாடி அப்போதைக்கு வருகின்ற அந்த ஒரு சுமூகமான தீர்வை முன்வைப்பதற்கு நாங்கள் நினைத்திருக்கின்றோம்.